நீங்க +2 முடிச்ச மாணவனா? மெடிக்கல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா? +2ல மார்க் கம்மியா எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? புரோக்கர்ட்ட போனா பணத்தை வாங்கி ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இனிமே இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. அழகா உக்ரைன்ல போய் மெடிசன், ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங் இது எல்லாமே ஈஸியா பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. உங்க எதிர்காலத்தை நீங்களே தேர்ந்தெடுங்க. திஸ் இஸ் டு த வியூவர்ஸ். இந்த சைடில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு ஒரு டைம்லைன் மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆயிருக்கு, அப்புறம் டியூரேஷன் எதுலேருந்து கண்டினியூ ஆயிருக்குங்கிறத ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். கீப் வாட்சிங். சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பொன்னர் சங்கரோட வரலாறு பற்றி பார்க்கணும். அண்ணன்மார் சுவாமிங்கன்னு சொல்லிட்டு இன்னும் பூஜித்து கும்பிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. செய்கிற ஆசாரிகளையும் வர சொல்லுங்க என தாமரை கூறுறாங்க. அதை அப்படியே செஞ்சார் குன்றோடியான். முதலில் சோழந்தொட்டியை கூப்பிட்டு மதுக்கரை செல்லாண்டி அம்மனுக்கு திருவிழான்னு பொன்னிவள நாட்டில் 16 ஊர்களுக்கும் முரசு கொட்டிட்டு அறிவிப்பு செய்ய அப்படி ஒரேருக்கு போய் தேரை சரி செய்யும் ஆசாரிகள்கிட்ட முன்பணம் கொடுத்து தேரை சரி செய்து உதவுமாறு கேட்டுக்கொண்டு அவர் விட விட்டு ஆசாரியர்களும் சரி வரும் வெள்ளிக்கிழமை வந்துட்டு நாங்கள் கோயிலுக்கு வந்து பூசை போட்டுட்டு தேரை சரி செய்ய ஆரம்பிக்கிறோம், அந்த பணியை நாங்கள் தொடங்குறோம் அப்படின்ட்டாங்க. என்னுடைய சந்தோஷமாக வீடு திரும்பி தாமரையோட வந்துட்டு இந்த செய்தியை சொல்கிறாங்க. இவர்கள் தோஷம் நீங்கிவிட்டால் தாமரைக்கு வந்துட்டு மக்கள் பிறந்துருவாங்க, அதுக்கப்புறம் நம்மளை அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு செஞ்சு ஒரு சதி திட்டத்தை தீட்டுறாங்க. முதல்ல ஆசாரியிடத்தில் போய் ஒரு பெரிய தொகை பணத்தை கொடுத்து இந்த மாதிரி தேரை வந்துட்டு செட் பண்ணி பண்ணுங்க, பண்ணி முடிச்சுட்டு தேரை வந்து நாங்கள் சொல்கிற இடம் வந்ததுக்கப்புறம் நகர முடியாம மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு இவங்க வந்துட்டு அந்த சதி திட்டத்தை தீட்டுறாங்க. இதை வந்துட்டு சரியாக செஞ்சு இந்த திட்டத்தையும் சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரிகளும் அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு பாவச்செயலை செய்ய ஒத்துக்கொண்டாங்க. நாட்களும் நகர ஆரம்பிக்குது. ஆசாரிகளும் வந்து தேரை சரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கோவில் வந்துட்டு சுத்தம் செய்கிற பணியில் வந்துட்டு தாமரையும் ஈடுபடுறோம். 48 நாள் நெருங்குற டைமில் வந்துட்டு தாமரையும் குன்னோடியானும் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாங்க. திருவிழா நெருங்க 2 நாள் தான் இருக்குது, எல்லாமே தயாராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் ஆர்வத்தால் பணத்தை வாரி அறுத்து திருவிழாவுக்கு ஏற்பாடு வந்துட்டு செய்கிறாங்க. திருவிழாக்கு இன்னும் 2 நாட்களே இருக்குது, எல்லாமே நடந்துட்டுருக்கா தயாராக இருக்கா அப்படிங்கிறது வந்துட்டு பணத்தை வாரி இறைத்து திருவிழாவுக்கு ஏற்பாடு செஞ்சார் குன்றுடையான்.